سيدنا محمد وعلى ال سيدنا محمد وعلى ال اصحابه اتما في بالله اللهم صل على سيدنا محمد وعلى ال اصحابه صلاة دائمة بالله اللهم صل على سيدنا محمد وعلى ال اصحابه صلاة دائمة بالله சும்மா பையன லின்னாசி, பிறகு மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கினான். மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களின் பக்கம் இறக்கப்பட்டதை, அவர்களின் பக்கம் இறக்கப்பட்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கினான். அஸ்பமா அன்னலஹும் இம்மசாலிஹிஹிம், அவருடைய நலவுகளிலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்டு விட்ட ஒன்றுக்கு தோதுவாக அவர்களின் பக்கம் அருளப்பட்ட ஒன்றை மக்களுக்கு விளக்கவும் செய்தான். ஏன் தப்பரு ஆயாத்திகி, அவனுடைய வேத வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காகவும், வலியத்த வக்கர உலுல் அல்பாபி ததிக்கீரா, அறிவுடையவர்கள் ஆராய்ச்சி செய்வதாக ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டியும், அறிவுடையவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டியும். விளங்குச்சப்பா? அவனுடைய வேத வசனங்களிலே சிந்திப்பதற்காக வேண்டியும் அவனுடைய நலவுகளில் இருந்துதான் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்ட ஒன்றுக்கு தோதுவாக அவர்களின் பக்கம் இறக்கப்பட்ட ஒன்றை மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கவும் செய்தான். எதுவும் ஒரு பிரச்சனைனா அது அல்லாஹ் விளக்கிடுவான். உதாரணமா, முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குலு வஷ்ரபு ஹத்தா யத்தபய்யன லக்குமுல் கைத்துல் அபீது மினல் கைத்தில் அஸ்வத் வரை தான் இறங்கினான். சஹரில் எப்போ வரையும் சாப்பிடலாம்? குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஹத்தா யத்தபய்யன லக்குமுல் கைத்துல் அபீது மினல் கைத்தில் அஸ்வத், கருப்பு கயிறுக்கும் வெள்ளை கயிறுக்கும் வித்தியாசம் தெரிகிற வரை சாப்பிடுங்கள்னு எல்லாரும் கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் தலைவாணி கிட்ட வச்சு படுத்தாங்களா? அது எத்தனை மணிக்கு தெரியும்? அது 9 மணிக்கு தான் தெரியும். எல்லாரும் கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் வச்சுட்டு படுத்த உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், மினல் ஃபஜ்ர். கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு அப்படி அர்த்தம் இல்லைப்பா. விளங்குதா? கருப்பு கயிறு வெள்ளை கயிறு என்றால், கருப்பு கயிறு என்றால் இரவுன்னு அர்த்தம், வெள்ளைக்கயிறு என்றால் ஃபஜ்ருன்னு அர்த்தம். விளங்குச்சா? அவைய ஃபஜ்ர் வரையே சாப்பிடுங்கன்னு அர்த்தம். ஃபஜ்ருக்கு பாங்க சொல்ற வரையா. மினல் ஃபஜ்ர் மட்டும் இறங்குச்சு தனியா. கருப்பு கயிறு வெள்ளை கயிறுக்கு தான் விளக்கம் மினல் ஃபஜ்ருங்கிறது. ஃபஜ்ர் வரைய, ஃபஜ்ருக்கு பாங்க சொல்ற வரையே சாப்பிடுங்க. பாங்க சொல்லிட்டா நிப்பாட்டிடணும். பாங்க சொல்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டணுங்கிறாங்க. சில வருஷம் ஓதிருப்பீங்களா உட்காத்துல? சருடைய ஆகிர் வக்கத்து என்ன? ஃபஜ்ருக்கு பாங்க சொல்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாலே, ஃபஜ்ருடைய வக்கத்துக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னால 20 போட்டு கழிக்கணுங்குவாங்களா? கழிச்சுட்டா ஆகிரு சஹர். பத்தி இல்லைங்க. அவர்கள் பக்கம் இறக்கப்பட்ட ஒன்று, அவளுக்கு பிரச்சனைகள் வரும்போது டக்குன்னு அல்லாஹ் விளக்கிறான். விளங்குச்சா? என்ன செய்யறான்? பிரச்சனைகள் வரும். கருப்பு கயிறை வெள்ளை கயிறு தூக்கிட்டு வச்ச உடனே, கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு அப்படி அர்த்தம் இல்லப்பா, மினல் ஃபஜ்ர் விளக்கிட்டானா? மினல் ஃபஜ்ர் மட்டும் தனியா இறக்குச்சான். குல்லு வஷ்ரபு ஹத்தா யத்தபய்யன லக்குமுல் கைத்துல் அபீது மினல் கைத்தில் அஸ்வத் வரை ஒரு ஆயத்து இறங்குச்சு. எல்லாரும் கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் தலைவாணி கிட்ட வச்ச உடனே எதை இறக்கிட்டான்? மினல் ஃபஜ்ருங்கிற ஆயத்தை இறக்கிட்டான். ஃபஜ்ர் வரையும் சாப்பிடுங்கப்பா, கருப்பு கயிறு வெள்ளை கயிறு அங்கே ஃபஜ்ருன்னு அர்த்தம். இல்லைங்களா? ஃபஜ்ரை சாதிக்க வரையும் சாப்பிட்டுது. அதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாலே நிப்பாட்டிடணும். விளங்கிச்சா உனக்கு? அப்போ சும்மா பையன லின்னாசி, மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கினான். மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களின் பக்கம் அருளப்பட்ட ஒன்றை விளக்கினான். அஸ்பமா அன்னலஹும் மசாலிஹிஹிம், அவருடைய நலவுகளிலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்டு விட்ட ஒரு பிரச்சனைக்கு தோதுவாக. விளங்குதப்பா? அவர்களின் பக்கம் இறக்கப்பட்ட ஒன்றை மக்களுக்கு விளக்கினான். ஏலியத்த தப்பரு ஆயாத்திகி, அவனுடைய வேத வசனங்களில் அவர்கள் சிந்திப்பதற்காகவும், வலிய ததக்கர உலுல் அல்பாபி ததிக்கீரா, அடிவுடையவர்கள் உபதேசம் பெறுவதற்காக வேண்டியும் அவர்களின் பக்கம் அருளப்பட்ட ஒன்றை மக்களுக்கு விளக்கவும் செய்தான். அவன் தெளிவுபடுத்தினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தினான். மூடல் என்ற முக்காட்டை தெளிவுபடுத்தினான். இதெல்லாம் மூடலா இருக்கும், அது உள்ள தெளிவுபடுத்தினான். மூடல் என்ற முக்காட்டை,
கினான்னு என்ன அர்த்தம்? முக்காடு. இன்கிலாக் மூடல். ஆமா. இப்போ கஷஃப கினால் இன்கிலாக்கி மூடல் என்ற முக்காடை நீக்கினான். அந்த ஆயாத்தி முழக்கமாத்தின் முழக்கமான ஆயத்துகளை விட்டும் மூடல் என்ற முக்காடை நீக்கினான். முழக்கமான ஆயத்து என்றால் குர்ஆன்ல 2 ஆயத்து இருக்கு. பொருள் இன்னதென்று விளங்கப்பட்ட ஆயத்து, அது முழக்கமான ஆயத்து. முத்தஷாபியாத்தான ஆயத்துனா அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். விளங்குச்சா? அது மற்றவங்களுக்குலாம் தெரியாது. அப்போ அந்த ஆயாத்தின் முழக்கமாத்தின் முழக்கமான ஆயத்துகளை விட்டும், முழக்கம்னா பொருள் இன்னதென்று விளங்கப்பட்ட ஆயத்துகளை விட்டும் மூடல் என்ற முக்காட்டை அவன் நீக்கினான். உன்னை அந்த முழக்கமான ஆயத்தை தான் உம்முல் கிதாப், வேதத்தின் தாயா இருக்குமே, வேதத்தின் தாயா இருக்கும். அதான் முழக்கமான ஆயத்து தான் வேதத்தின் தாய். அதுல இருந்து தான் சட்டங்கள் எடுக்கப்படும். முத்தஷாபியான ஆயத்தில் இருந்து தான் சட்டம்லாம் எடுக்கப்படாது. அல்லாஹ் ரசூலுக்கு மத்தியில் உண்டான ரகசிய உரையாடல். ஆமா, அலிஃப் லாம் மீம் காஃப் யா இன்சா நூன் ஆஃப் அல்லாஹ் பேசுறான்ல. எதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம்லாம் இருக்கு. எதுல்லான்னா அல்லாஹ் கை கிடையாது, எதுல்லான்னு வருதே. முத்தஷாபியான ஆயத்து. அதுக்கு விளக்கம் யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். அப்போ உம்முல் கிதாப் அந்த முழக்கமான ஆயத்துகள் தான் வேதத்தின் தாயா இருக்குமே, அத்தகைய முழக்கமான ஆயாத்துகளை விட்டும் மூடல் என்ற முக்காடை நீக்கினான். உஹார முத்தஷாபியாத், மற்றொரு முத்தஷாபியத்தா இருக்குமே, மற்றொரு முத்தஷாபியாத் பொருள் இன்னதென்று விளங்கப்படாதா இருக்குமே, அதை விட்டு மூடல் என்ற முக்காட்டை நீக்கினான். உன்ன அந்த முத்தஷாபியான ஆயத்து ருமூசில் ஹிதாபி உரையாடலின் ரகசியங்களா இருக்குமே. கீழே போட்டிருக்கு பாரு, போட்டிருக்கா அசரார். உன்ன அந்த முத்தஷாபியான ஆயத்து ருமூசில் ஹிதாப் உரையாடலின் ரகசியங்களா இருக்குமே. தஅவீலன் வ தஃப்சீரா, வியாக்கியானத்தாலும் விளக்கத்தாலும். தஅவீலன் வ தஃப்சீரான என்ன அர்த்தங்க? விளக்கத்தாலும் வியாக்கியானத்தாலும் உரையாடலின் ரகசியமா இருக்குமே. அத்தகைய மற்றொரு முத்தஷாபியான ஆயத்துகளை விட்டு மூடல் என்ற முக்காட்டை நீக்கினான். அப்ப அலிஃப் லாம் மீம் காஃப் யா ஐன் சாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறான். அதுல என்ன உரையாடல், ரகசிய உரையாடல் நபி ஸல்லல்லாஹு தெரியும். அவங்களுக்கு அதை நீக்கிட்டான் அல்லாஹ். விளங்குதா? அலிஃப் லாம் மீம் அன்னு சொல்லி சில ரகசிய பேச்சுக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறான். காஃப் யா ஐன் சாத் என்று சொல்லி ரகசிய பேச்சுக்கள், சங்கேத உரையாடல்வாங்க. என்னது? சங்கேத. சங்கீதம் இல்ல, சங்கீதம்னா பாட்டு. சங்கேத உரையாடல், ரகசிய உரையாடல் அர்த்தம். அப்ப மற்றொரு முத்தஷாபியத்தான ஆயத்தா இருக்குமே, அவைகளை விட்டு மூடல் என்ற முக்காட்டை நீக்கினான். உன்ன அந்த முத்தஷாபியத்தான ஆயத்து ருமூசில் ஹிதாபி உரையாடலின் ரகசியங்களாயிருக்குமே. உரையாடலின் தஅவீலன் தஃப்சீரன் வியாக்கியானத்தாலும் விளக்கத்தாலும் உரையாடலின் ரகசியமாயிருக்குமே. அத்தகைய மற்றொரு முத்தஷாபியத்தான ஆயத்துகளை விட்டு மூடல் என்ற முக்காட்டை நீக்கினான். கிளீனா வந்துருச்சா? அது நபி ஸல்லல்லாஹு தெரியும். முத்தஷாபியத்தான ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் பேசுறான். அலிஃப் லாம் மீம் ஹாமீம் நூன் ஆஃப் யாசீன் என்று பேசுறான். 29 சூறாக்கள்ல அப்படி பேசுறான். அது ரகசிய உரையாடல், நபி ஸல்லல்லாஹு தெரியும். அது அபரஸ அவன் தெளிவுபடுத்தினான். கவாமில் ஹகாயிகி வலத்தாயிஃப் தகாயிகி. தம்பி, அபரஸ அவன் தெளிவுபடுத்தினான். கவாமில் ஹகாயிகி நுட்பங்களின் நுண்ணியங்களையும், வலத்தாயிஃப் தகாயிகி நுண்ணியங்களின் நுட்பமானவைகளையும், நுண்ணியங்களின் நுட்பமானவைகளையும் யதார்த்தங்களின் ஆழமானவைகளையும் அவன் தெளிவுபடுத்தினான். ஆழமானவைகள் அர்த்தம். விளங்குதா? ஹக்கீக்கத்துக்கு ஜம்மு ஹக்காயிக்கு. யதார்த்தங்களின் ஆழங்களையும், லத்தாயிஃப் தக்காயிக்கு நுண்ணியங்களின் நுட்பங்களையும். லத்தீஃபத்துக்கு ஜம்மு லத்தாயிஃப். விளங்குதா? நுண்ணியங்களின் நுட்பங்களையும் யதார்த்தங்களின் ஆழங்களையும் விளக்கங்களையும் அவன் தெளிவுபடுத்தினான். ஏலியத்தை ஜல்லாலுகும் ஹஃபாயல் முல்கி வல் மலக்கூத், இவ்வுலக ஆட்சி, இவ்வுலகத்தினுடைய ஆட்சிகளின் மறைவுகள் அவர்களுக்கு தெளிவாவதற்காகவும், ஹபாயல் குதுசி வல் ஜபருத்தி, ஜலாலியத்தான அல்லாஹ்வுடைய சிவத்துகளும் ஜமாலியத்தான அல்லாஹ்வுடைய சிவத்துகளும். குதுசி என்றால் ஜமாலியத்தான அல்லாஹ்வுடைய சிவத்துகள், ஜபரூத்னா என்ன அர்த்தம்? ஜலாலியத்தான சிவத்துகள். கஹார், முன்தகீம், இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜலாலியத்தான சிவத்து.
கஃபூரு, கஃபாரு, சத்தாரு, ரஸாக்குங்கிறதுலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஜமாலியத்தான சிவத். ஜமாலியத்தான சிவத், அது சாத்வீகத்தை காமிக்கக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தத்தன்மையை காமிக்கக்கூடிய சிவத்துகள் கஃபார், சத்தார்லாம். ஜபரூத்துன்னு என்ன? ஜலாலியத்தான சிவத். அல்கார், தண்டிப்பான், அட்டைக்கு ஆளக்கூடியவன். முன்தகீம், அவன் தண்டிக்கக்கூடியவன். இதெல்லாம் என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஜலாலியத்தான சிவத்துகள். ஜலாலியத்தான அப்ப குதுசுனா ஜமாலியத்தான சிபத்துகளின் விளங்குதுபா ரகசியங்களையும் ஜலாலியத்தான சிபத்துகளின் ரகசியங்களையும் அவர்களுக்கு தெளிவாவதற்காக வேண்டி நுண்ணியங்களின் நுட்பங்களையும் யதார்த்தங்களின் ஆழங்களையும் தெளிவுபடுத்தினான். எலியத்த ஃபக்கரு ஃபீஹா தஃப்கீரா, அந்த நுட்பமான நுண்ணியமான விஷயங்களிலே அவர்கள் சிந்திப்பதற்காக. எத்தஃபக்கரு ஃபீஹா, அந்த அக்காய்க்குகளிலேயும் லத்தாயிஃப்களிலேயும் விளங்குதப்பா அவர்கள் சிந்திப்பதற்காக. எத்தஃபக்கரு ஃபீஹா தஃப்கீரா மஹதலஹும், அவர்களுக்கு அஸ்திவாரமிட்டான். மஹதலஹும்னு என்ன அர்த்தங்க? கவாயிதுல் அஹ்காம், சட்டங்களின் சட்டதிட்டங்களை அஸ்திவாரமிட்டான். வஅவுதாஹா, சட்டங்களின் அடிப்படைகளையும் அஸ்திவாரமிட்டான். மௌதுங்கிறாங்கல்ல, மஹதலஹும், அவர்களுக்கு அவன் அஸ்திவாரமிட்டான். கவாயிதுல் அஹ்காம், சட்டங்களின் சட்டதிட்டங்களையும். வஅவுதாஹா, சட்டங்களின் அடிப்படைகளையும் தெளிவு அஸ்திவாரமிட்டான். நுசூசில் ஆயாத்தி, ஆயத்துகளின் நஸ்ஸுகளில் இருந்தும். அல்மாயிகா, ஆயத்துகளினுடைய இஷாராக்களில் இருந்தும். குர்ஆன் ஆயத்தில் இருந்தே நிறைய சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இபாரத்து நஸ், அது சிலவைகள் இஷாரத்து நஸ். இய்யாக நஅபுது, நான் உன்னையே வணங்குவோம், வேற யாரையும் வணங்க மாட்டோம். இது இஷாரத்து நஸ். ஏண்டவா இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குவோம்ங்கிறது இபாரத்து நஸ். உன்னை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம்ங்கிறது என்ன இருக்குதே? இஷாரா, அதுல இருந்து வரும். இபாரத்து நஸ், இஷாரத்து நஸ், தலாலத்து நஸ், இக்திலாவு நஸ், நூறுல் வால ஓதிருக்கமே. அப்ப மின் நுசூசில் ஆயாத்தினா, ஆயத்தினுடைய நஸ்களில் இருந்து, ஆயத்தினுடைய வாக்கியங்களில் இருந்தும். அல்மாயிகா, ஆயத்தினுடைய இஷாராக்களில் இருந்தும். அல்மாயினா மேலேயே போட்டிருக்கு பாரு. அல்மாயிகா, ஆயத்தினுடைய இஷாராக்களில் இருந்தும். சில ஆயத்துகள் இருந்து சில விஷயங்கள் விளங்கும். உதாரணமா, அந்த சூரத்துல் பக்ரால ஒரு இதுலப்பா, இன்னல்லாஹ் யஅமுருக்கும் ததுபஹு பக்ரா, நீங்கள் மாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான்னு உடனே தத்தகுதுனா ஹுசுவா ஆங்கிறானுங்க. எங்களை கிண்டலவே பண்றீரு, ஒரு மூத்தி ஏற்பட்டிருக்கு, அது விளக்கம் தாருன்னு சொன்னா இது பக்ரா மாட்டு அருன்னு சொல்றீரு, இன்னொரு கொலை செய்ய சொல்றீர, தத்தகுதுனா ஹுசுவா, எங்களை நீ கிண்டலவே பண்றீரு என்று கேட்கிறானுங்க அவனு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். அப்ப எப்படி சொல்லணும்? அவங்க நான் கிண்டல் பண்ணலேன்னு தானே சொல்லணும். அவ அப்படி சொல்லல. அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், முட்டாள்களில் நான் ஆகுவதிலிருந்து அல்லாஹ்ட்ட காவல் தேடுறேன். கிண்டல் பண்றது நக்கல் பண்றதுலாம் யார் வேலை? அது முட்டா பேருடைய வேலையில என்ன முட்டாள்னு கேட்குறீங்கிறா. அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன் தான் இஷாரத்து. கிண்டல் பண்ணலேன்னு சொல்லணும். தத்தகிதுனா ஹுசுவா, எங்களை கிண்டல் பண்றீரவே ஏங்கானுவோம். உடனே நான் கிண்டல் பண்ணலன்னு சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்க? அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், முட்டாள்களில் ஆகுவதிலிருந்து காவல் தேட இஷாரத்து நஸ்.